உனக்கு ரொம்ப பெரிய மனசு. டிம்பிள் செஞ்ச தப்ப மறைச்சு ஓன் தப்பா அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இப்ப அவங்கள வெளியே அனுப்பிச்ச பாரு. உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம். இல்ல அத்தை, அது எனக்கு தெரியும், நீ விளக்கமே சொல்ல வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் உனக்கு நான் சொல்லணும். இவ்ளோ கஷ்டமான நேரத்துல நீ இவ்ளோ தெளிவா சமய சந்தர்ப்பம் தெரிஞ்சு இப்படி ஒரு பொய்ய மனசு கூசாம சொல்லிருக்கேனா, ரியலி வெரி நைஸ். இல்ல அத்தை, என் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் டிம்பிள் இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா பிரச்சனை ரொம்ப பெருசா போயிடும். தேவையில்லாம அது நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும். என்னைய நான் கொட்டல, அதனால டிம்பிள் தான் கொட்டிருக்க முடியும்னு சொல்லலாமே தவிர அவளும் கை தவறி கொட்டிருக்கலாம்ல. ராணியோட மனசு உனக்கு அப்படியே இருக்குமா? எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. மா சாரிமா, ஆனா நான் ஒண்ணும் சித்தப்பா மாதிரி கிடையாது. அர்த்தமே இல்லாம விட்டு கொடுக்கறதும் காரணமே இல்லாம மன்னிச்சு விடுறதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு பேரு கையாலாகாத தனம். விடுங்கப்பா, அவ திட்டம் போட்டுதாமா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா. ஆனா நான் சொல்றேன், செத்தால அவளை நான் மன்னிக்க மாட்டேன். இவ கர்ப்பம் களையணும்னு குலதெய்வம் கோவில்ல போய் சேவலை பலி கொடுக்க போனவ தானே. மா, அவளை நான் சும்மா விட மாட்டேமா. கௌதம், இப்போ அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருடா. பேச விடுங்கப்பா. ஐயோ, என்னால தாங்க முடியல. இவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதும் நம்மளாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஏதோ சின்ன குழந்தை கையில சாக்லேட்டை கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே அதை புடுங்கிட்டு அளவு விடுற மாதிரி இருக்குதெல்லாம். அப்பா, என்னால முடியாதுப்பா. ஒரு செகண்ட் கூட என்னால இனிமேல் பொறுமையா இருக்க முடியாது. அவளை நான் பார்த்தேன்னா பார்த்த இடத்துல கழுத்தெடுத்து போட்டுருவேன் சொல்லிட்டேன். கௌதம், what nonsense are you talking? சாரிமா, நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல, ராணிமா மாதிரி இல்ல, ஏன் இவள மாதிரி கூட கிடையாது. சராசரி மனுஷன், வெறும் சராசரி.